ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி வச்சுருந்த ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஜோதிட ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தடையுமே பெரிய மாற்றத்திற்கு ஒரு சின்னம் தான். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இவ்வளவு முயற்சி பண்ணினேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி மட்டும் நடக்குது, என்ன தவறு பண்ணினேன், என்னோட நேரம் சரியில்லையா அப்படின்னு மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க, உங்களுக்கு நடக்காமல் இருந்தது அப்படிங்கிறது தோல்வி கிடையாது, அது தள்ளி போன ஒரு வெற்றி. சூரியனுடைய ஆதிக்கமுள்ள ராசி நீங்கள். அதனால தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்காது. மெதுவாக வந்தாலுமே பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் நினைத்தது நடக்காமல் இருக்கிறதுக்கு முதல்ல காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வரப்போகிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் பெரியது. சின்ன விஷயம் நடக்கலைன்னு கவலைப்படுறீங்க, ஆனால் அதை விட நல்ல விஷயம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சில நேரம் நீங்கள் நம்பின நபர்கள் எல்லாமே தள்ளி போயிருப்பாங்க, சில நேரம் உறவுகள் எல்லாமே திடீர்னு மாறி இருப்பாங்க, சில நேரம் வேலை சரியாக போயிருக்காது, சில நேரம் பணம் கைக்கு வந்து போயிருக்கும். இது எல்லாமே சாதாரணமாக நடக்கலை. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சனி மற்றும் குரு கிரகங்களின் பார்வை வாழ்க்கையை சோதனை செய்யக்கூடிய நேரமாக இருக்குது. அந்த சோதனை காலத்தில் தான் யார் உண்மை யார் பொய் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடியவங்க. நீங்கள் ஒரு தலைமை பண்பு கொண்டவங்க. நீங்கள் ஒருத்தரை நம்பி ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த நபர் உங்களை பாதியிலே விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அது நடந்ததுனால தான் நீங்கள் இப்போது உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னா அது சில சமயம் தடை வடிவத்தில் தான் வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெளிவாக. நடக்காமல் இருந்த விஷயம் உங்களை காப்பாற்றி இருக்கக்கூடும். ஒரு வேளை கிடைக்கலைன்னா அது நல்ல வேலைக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்னம் தான். ஒரு உறவு நின்றுச்சு அப்படின்னா அது நல்ல வாழ்க்கைக்காக பாதையை மாற்றி இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு வாய்ப்பு போயிடுச்சுன்னா அது பெரிய வாய்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான். சிம்ம ராசிக்காரங்க, உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு. யாரையுமே காயப்படுத்த நினைக்க மாட்டீங்க, ஆனால் அதே நேரத்தில் யாராவது உங்களை காயப்படுத்தினா அதை மறக்கவும் மாட்டீங்க. இந்த காலத்தில் நீங்கள் சற்று அமைதியாக இருக்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி போல் எல்லார் கூடயுமே பேச மாட்டீங்க, முன்னாடி போல் எல்லாருக்கிட்டையும் சிரிக்க மாட்டீங்க, முன்னாடி மாதிரி யாரையுமே நம்பவும் மாட்டீங்க. அது தவறு கிடையாது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இது உங்களுடைய மன உறுதியை கூட்டக்கூடிய ஒரு காலமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சூரியனுடைய ஆதிக்கமுள்ள ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் விழுந்தாலுமே மீண்டும் எழுந்து நிற்பீங்க அப்படிங்கிறது தான். அதுதான் சிம்ம ராசிக்காரங்களுடைய ஒரு பலமும் கூட. நீங்கள் நினைத்தது நடக்காமல் இருந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது இன்னும் வரலை. சில விஷயங்களை உடனே நடந்தால் அது நிலைக்காது, தாமதமாக நடந்தால் அது வாழ்க்கை முழுக்க நிலைக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்குது. சில பேர் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, சில பேர் உங்களை தவறாக நினைப்பாங்க, சில பேர் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் காலம்தான் உண்மையை நிரூபிக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய நல்ல மனசு தான் உங்களுக்கு பெரிய செல்வமாக இருக்க போகுது. நீங்கள் யாராவது உதவி பண்ணியிருந்தீங்கன்னா அது வீணாகாது, அது கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பி வரும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த காலம் முடிந்ததுமே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். பணம் அப்படிங்கிறது மெதுவாக சேர ஆரம்பிக்கும், வேலையுடைய நிலைமை சரியாகும், மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி திடீர்னு வரும், அது உங்களை ஆச்சரியப்படுத்தும். நீங்கள் நினைச்சது நடக்காமல் இருந்ததுக்கு பின்னாடி இருக்கும் ரகசியம் என்னன்னா, உங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை அதை விட பெருசு. அதனால தான் தடை வந்திருக்கு. சிம்ம ராசிக்காரங்க, இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், அமைதியாக இருக்கணும், முயற்சியை நிறுத்தக்கூடாது, நம்பிக்கையை விடக்கூடாது. உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது மெதுவாக தான் வரும், ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்காமல் போன விஷயத்தை நினச்சி இன்னுமே மனசுக்குள்ளே வலியோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வெளியில் சிரித்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு கவலை அப்படிங்கிறது ஓடிட்டே தான் இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கை ஏன் இப்படி மாறி போயிடுச்சு, நான் நல்லா நினச்சேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கெட்டதாக நடக்குது அப்படின்னு சில நேரம் தனியாக இருக்கும் பொழுது நினச்சி மனசு அப்படிங்கிறது கலங்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரங்க, இது உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு இல்லை, இது ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியன் சக்தி மெதுவாக உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒளிர வைக்க ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி இருந்த இருள் காலம் மெதுவாக குறையுது, முன்னாடி இருந்த குழப்பம் மெதுவாக தெளிவாகுது. இப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவுகள் தான் உங்களை அடுத்த 5 வருடங்களுக்கு நிர்ணயிக்கும். அதனால தான் இந்த நேரத்தில் யாரையுமே சீக்கிரமாக நம்பக்கூடாது. சில பேருக்கு இனிமேலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முயற்சி பண்ணுவாங்க. முன்னாடி விட்டுட்டு போனவங்க திரும்பி வருவாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் ரொம்பவே இனிமையாக இருக்கும், அவங்களோட நடிப்பும் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுடைய மனசு மாறி இருக்கும்னு மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க.
இது வந்து சோதனை காலத்தினுடைய கடைசி கட்டம் தான் உங்களுக்கு. யாரை நம்புறீங்க, யாரை தள்ளுறீங்கன்னு பார்க்கக்கூடிய நேரம். சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதுனால எல்லாரையுமே ஏற்றுக்குவீங்க. ஆனால் இப்போது அந்த பழக்கத்தை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கணும். எல்லாரையும் நம்புறது நல்லதுக்கு இல்லை. எல்லாருமே உங்களுடைய ரகசியத்தை சொல்கிறதுக்கு எல்லாருமே நல்லவங்க இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள்லாமே உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கணும். வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா முதல்ல அமைதியாக இருக்க கற்றுக்கணும். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறது வந்து பலவீனம் கிடையாது, அது வந்து ஒரு பெரிய பலம். நீங்கள் பேசாமல் இருப்பீங்க, ஆனால் உங்கள் வேலை அப்படிங்கிறது பேசும். நீங்கள் சண்டை போட மாட்டீங்க, ஆனால் உங்கள் வளர்ச்சி பதில் சொல்லும். நீங்கள் யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தும். இதுதான் சிம்ம ராசியினுடைய ஒரு தனி சிறப்புன்னு கூட சொல்லலாம். குரு கிரகம் நல்ல பார்வை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். அந்த நேரம் இப்போ நெருங்கி கொண்டே இருக்குது. நீங்கள் காத்திருந்த பணம் அப்படிங்கிறது பணம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்ச முயற்சி அப்படிங்கிறது வெற்றி பெறும். முக்கியமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது குடும்பத்தில் இருந்தும் இருக்கலாம், வேலையில் இருந்தும் இருக்கலாம், அல்லது பண விஷயத்தில் இருந்தும் இருக்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அந்த மாற்றம் உங்களை வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகும். முன்னாடி உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ மதிக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடி உங்களை கவனிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வருவாங்க. அது உங்கள் நேரம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் அடையாளம். நீங்கள் அமைதியாக உங்கள் பாதையை தொடரணும். பழைய நினைவுகளை பிடிச்சு கொண்டு இருக்க வேண்டாம். நடக்காமல் போன விஷயங்களை விட்டுட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கதவு மாதிரி. ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும். நீங்கள் மூடிய கதவையே பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க, ஆனால் திறந்திருக்கும் கதவை கவனிக்க மறந்துட்டீங்க. அதனால் இப்போ மனசை தெளிவாக வச்சுக்கணும். நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணுங்கள். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது அடுத்த சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. குடும்பத்தில் அமைதி, பணம், உறவுகள் எல்லாமே சரியாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி வச்சிருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். சிம்ம ராசிக்காரங்க உங்கள் நல்ல நேரம் கண்டிப்பாக தள்ளி போயிருக்கும், ஆனால் நின்று போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. மெதுவாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்களுக்கு தேவையானது ஒரு தன்னம்பிக்கை. அது இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். உங்களுடைய பொறுமை வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். உங்களுடைய நல்ல மனசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்க நடக்காமல் இருந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படாதீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வரப்போகும் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் சில நேரம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். நம்ம முயற்சி பண்ணலாம், நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் முடிவு மட்டும் காலம்தான் தீர்மானிக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த காலம் அப்படிங்கிறது உங்களை சோதனை பண்ணி முடித்து வெற்றி தர தயாராக இருக்குது. நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே வீணாக போயிருக்கல, உங்களுடைய வலிமையானவங்களாக தான் மாற்றியிருக்கு. முன்னாடி இருந்த சிம்ம ராசிக்காரங்கள்லாம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க வேறு. முன்னாடி சீக்கிரமாக நம்பிடுவீங்க, இப்போ யோசிச்சு தான் நம்புவீங்க. முன்னாடி சீக்கிரமாக மனசு உடைஞ்சு போயிடுவீங்க, இப்போது அமைதியாக சமாளிக்க கற்றுக்கிட்டீங்க. முன்னாடி எல்லாரையுமே நம்பி அவங்களுக்காக ஓடுவீங்க, இப்போ உங்கள் பாதையை மட்டுமே பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. இதுதான் உங்களுடைய வளர்ச்சி. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சனி தரும் பாடம் அப்படிங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதோட வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டுட்டு போகும். சிம்ம ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த தடை எல்லாமே உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிச்சயம். உங்கள் மனசு உடைஞ்ச நேரத்தில் கூட உங்களை காப்பாற்ற ஒரு தெய்வ சக்தி இருந்திருக்கு. சில விஷயங்களை நடக்காமல் தடுத்தது தான் அந்த சக்தி தான். இது இல்லைன்னா இன்னும் பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நடக்காமல் இருந்தது எல்லாமே கெட்டதுக்கு இல்லை, அல்லது நல்லதுக்கான ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சோதனை காலம் வந்திருக்கு. மண்ணு கீழே போய் விதை முளைக்கிறது போல தான் உங்கள் வாழ்க்கையும் இப்போ முளைக்க தயாராக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பொறுமையாக இருங்க. நல்ல நேரம் நெருங்கிட்டே இருக்குது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியனுடைய பலம் அதிகரிக்கும் நேரத்தில் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது கூடும். மக்கள் வந்து உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, உங்களுடைய முயற்சிக்கு பலனும் கிடைக்கும். வேலை பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும், பணம் மெதுவாக சேர ஆரம்பிக்கும், புதிய வாய்ப்புகள் எல்லாமே திறக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய லாபம் வரும், புதிய மக்களுடைய சந்திப்புகள் எல்லாமே நடக்கும், வியாபாரம் வளர ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி எல்லாமே வரும்,
முன்னாடி இருந்த சண்டைகள் எல்லாமே குறைஞ்சு உறவுகள்லாம் சரியாகி மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கான நாட்களாக இருக்க போகுது. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதுமே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.